Okay, welcome back. இன்னைக்கு நாம prepositions பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல prepositionsனா என்ன அப்படினா preposition. ஸ்பெல்லிங்கே பாருங்க preposition. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அதுதான் preposition. இங்கிலீஷ்ல எதெல்லாம் இருக்கு? On. The marker is on the table. So what is the position? On. So on, above, left, under, இது எல்லாமே prepositions. Okay. இப்போ இத நம்ம ஸ்பானிஷ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து sobre. sobre அப்படினா on. encima de. அதுவும் வந்து மேலேங்கற ஒரு மீனிங்ல தான் வரும். arriba de. arribaங்கிறது இந்த மேல. on the tableக்கும் மேலேங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் arriba de. arribaங்கிறது மேல. abajoங்கிறது கீழ. enfrente de அப்படிங்கிறது வந்து in front of. எனக்கு முன்னாடி. அதுதான் enfrente de. atrás de. atrás அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு பின்னாடி. atrás means behind, பின்னாடி. adelante de அப்படினா அதுக்கு முன்னாடி. அது adelante de. lejos de. lejosங்கிறது வந்து ரொம்ப தூரம், very far. lejos de. cerca de, very near, பக்கம். a un lado de, next to. இதுக்கு அடுத்தாக்குல, இதுக்கு பக்கத்துல. a un lado de. junto a, together. junto means together. adentro de. adentroனா உள்ள. afuera de, outside. inside, outside. Okay. alrededor de. alrededor de, around that. en medio de, in the middle of. medio means middle. in the middle of. entre means between. a la izquierda, to the left. izquierda. a la derecha, to the right. derecho, straight. en la esquina, 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 in the corner. Okay. இப்போ இதுல நீங்க ஒரு விஷயம் பாருங்க, எல்லாத்துலயுமே ஒரு தேன்னு போட்டுருக்கோம். தேங்கிறது என்ன? பேசிக்கலி ஆஃப். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு இந்த பக்கம் இருக்கு, இதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கம்பேரிசன் அங்க வரும் தானே. அதனாலதான் இட் இஸ். இப்போ சோபரே பாருங்க, ஆன் ஆன் த டேபிள். இங்க கம்பேரிசன் வரல, அப்போ உங்களுக்கு அங்க தே தேவைப்படாது. மீதி இடத்துல எல்லாமே நீங்க பாருங்க தே போட்டிருக்கோம். இப்போ வந்து lejos de, far away from my house. கம்பேரிசன் வருதா? என் வீட்ல இருந்து அது எவ்வளவு தூரம்? ரொம்ப தூரம். அப்ப கம்பேரிசன் வரும்போது அங்க ஒரு தே வரணும். ஆஃப், ஃப்ரம், அந்த மீனிங்ல தே சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்துலயுமே வருதா? என்ட்ரேங்கிறது பிட்வீன், ரெண்டு ஆப்ஜெக்டும் நடுவுல இருக்குன்னு நம்ம சொல்றோம். இங்க கம்பேரிசன் வராது, அப்போ இதுல தே வரல. இப்போ அடுத்தது பாருங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு லெஃப்ட் ஆஃப் திஸ் கம்பேரிசன், ரைட் ஆஃப் திஸ் கம்பேரிசன் தே இருக்கு. சாரி, ஆலா இஸ்கியர்தா, இங்க இருந்து லெஃப்ட்ல இருக்கு. டெரேச்சோங்கிறது ஸ்ட்ரைட். இதுல கம்பேரிசனே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரைட் தான். ஸோ அங்க பாருங்க ஆலா தே எதுவுமே இல்லை. en la esquina, esquina, it is in the corner. in the corner தான் நம்ம சொல்ல முடியும். கார்னர் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் கம்பேரிசன் வரும், அப்போ நம்ம தே யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் பிராக்கெட்ஸ்ல இந்த தேயை வந்து போட்டிருக்கேன். ஸ்பானிஷ் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து இதோட யூசேஜ் எப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்போ நான் கொஞ்சம் எக்ஸசைசஸ் கொடுக்குறேன், அந்த எக்ஸசைஸ்லயும் உங்களுக்கு புரிய வரும் நம்ம இதை எப்படி யூஸ் பண்றோம். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல நான் டிஃப்ரெண்டா ஒன்று பண்ண போறேன். நான் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆன்சர் வந்து நான் ஒண்ணே ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன். மீது எல்லாத்துக்குமே நீங்க தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க, நீங்க தான் எழுத போறீங்க. சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல இதோட எல்லா ஆன்சர்ஸுமே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க, நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் கரெக்ஷன் மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ இதுல பாருங்க, donde está el borrador. borrador அப்படிங்கிறது வந்து நம்ம டஸ்டர் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டஸ்டர், அதுதான் borrador. where is the duster? donde están los cuadernos? cuadernosனா நோட்புக்ஸ். இப்போ இதுல நம்ம ஏன் están யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா los cuadernos plural, they அந்த மாதிரி வரும், அப்போ வந்து están யூஸ் பண்ணணும்.
¿Dónde están los papeles? Papeles na papers. So where are the papers? ¿Dónde está el jardín? Where is the garden? ¿Dónde está el baño? Bathroom. Where is the bathroom? ¿Dónde está la cafeteria? Where is the cafeteria? இப்போ ¿dónde está la cafeteria க்கு மட்டும் நான் ஆன்சர் பண்றேன். நம்ம என்ன சொல்லலாம்னா la cafeteria está en la esquina. The cafeteria is in the corner. Right? So இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். மீதி எல்லாமே நீங்களே எழுதிட்டு இது எப்படி வரும்ங்கறத நீங்க எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம வேற ஒரு டாபிக்ல பார்க்கலாம். Thank you.